ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வந்து 10th. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? முதல் பாளையக்காரர் வந்து பூலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? வேலுநாச்சியார், கட்டபொம்மன், பூலித்தேவர், ஊமைத்துறை. சந்தா சாஹிப்போட உதவியை யார் வச்சிருந்தாங்கனாக்க பூலித்தேவர் தான். சிவசுப்பிரமணியனார் வந்து எங்கு தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு, நாகலாபுரம், விருப்பாட்சி, பாஞ்சாலங்குறிச்சி. நாகலாபுரத்தில் தான் வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து தூக்கிலிட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள், பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், கோபால நாயக்கர். யாருன்னா மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தளபதி யார் அப்படின்னாக்க சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான். சர் ஜான் கிரடாக் தான் தலைமை தளபதி. கர்னல் அக்னியூ வந்து துணை தளபதி. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் வந்து எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா, மும்பை, டெல்லி, மைசூர். கல்கத்தாக்கு அனுப்பப்பட்டாங்க. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விஸ்வநாத நாயக்கர். வேலுநாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக எங்க இருந்தாங்க? திண்டுக்கல்ல கோபால நாயக்கரோட பாதுகாப்புல இருந்தாங்க. கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் வந்து யார் என்பவர் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார்? ராமலிங்கர் அப்படிங்கிறவரை வந்து அனுப்பி வச்சிருப்பாரு பானர்மேன். கட்டபொம்மன் டேஷ் என்னும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்ற வகைப்படுத்தப்பட்டுள்ளது? தென்னிந்திய புரட்சி. டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார்? திப்பு சுல்தானோட மூத்த மகனா ஃபதே ஹைதர் அப்படிங்கிறவர். சரியான கூற்றை தேர்வு செய்யணும். பாளையக்காரர் முறை வந்து காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். பாளையக்காரர் முறை வந்து யார் தான் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்க காகதிய பேரரசு தான். இது சரிதான். கான் சாஹிப் அப்படிங்கிறவர் வந்து இந்த மருதநாயகம் சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து யூசுப் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் தான் வந்து திரும்பி பூலித்தேவர் வந்து 1764 தான் வந்து கைப்பற்றுவார். அதுவும் சரிதான். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுனால இவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அதுவும் சரிதான். 1764 ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மனின் படைப்பிரிவுகள் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இது வந்து தவறு. ஒண்டி வீரன் என்பவர் வந்து பூலித்தேவரோட காலத்து படைப்பிரிவுகளில் தான் தலைமையேற்று வருவார். அப்போ 1, 2, 3 தான் சரி. அடுத்ததான் வந்து கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாஃபூஸ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன. 2வது காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இதில் கர்னல் கேம்பல் தலைமையின் கீழே வந்து ஆங்கிலேய படைகள் இவர் தனியாக தான் போவார். மாஃபூஸ் கான் படைகளோடு சேர்ந்து செல்ல மாட்டார். தனியாக மட்டும்தான் இவங்க கர்னல் கேம்பலோட தலைமையில் மட்டும் இந்த ஆங்கிலேய படைகள் மட்டும்தான் போகும். இது வந்து தவறு.
காளையார் கோவில் போரில் வந்து முத்துவடுகனார் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியாருக்கு துணை இருந்தது வந்து மருது சகோதரர்கள். இது வந்து சரி, மருது சகோதரர்கள் வந்து துணையாக தான் இருப்பாங்க. மூணாவது வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். இதுவும் சரிதான். காரன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இது வந்து காரன்வாலிஸ் கிடையாது, வெல்லஸ்லி தான் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுவார். அப்போ இதுவும் தவறு. அப்போ இதில் வந்து 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து கூற்று காரணம். பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். கூற்று சரிதான். அது காரணம் வந்து மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டதுனால வந்து ஹைதர் அலி வந்து பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இது வந்து சரிதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டுமே சரி. கூற்று சரியாகவே விளக்குகிறது, அதான் சரி. அடுத்ததான் வந்து தீர்த்தகிரி அப்படிங்கிறது வந்து தீரன் சின்னமலையோட பேர். ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல அந்த கோட்டையை விட்டு இவர் ஆங்கிலேயரோட போரிட்டு அந்த கோட்டையை விட்டு வெளியே வராமல் இருப்பார். அப்போ தீர்த்தகிரி வந்து ஓடாநிலை. கோபால நாயக்கர் யார்? திண்டுக்கலோட பாளையக்காரர். அடுத்து பானர்மேன் யார்? அந்த ராமலிங்கனாரை வந்து அங்கே இவரை கட்டபொம்மனை வந்து போய் கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்புவார் ராமலிங்கனாரை அனுப்புவார். அடுத்து சுபேதார் ஷேக் ஆதம் அப்படிங்கிறது வந்து வேலூர் புரட்சியில் வருவார். கர்னல் பான்கோட் அப்படிங்கிறவர் வந்து வேலூர் கோட்டையில் இருப்பார். காவற்படையோட உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த கர்னல் பான்கோட்.